கர்மா ரிசர்ச்னு ஒன்று கண்டுபிடிச்சேங்க சார். யாராவது உங்களுக்கு கல்யாணத்துக்கு அழைப்பேர் வச்சாங்கன்னா, தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்தக்காரன் யார் அழைப்பேர் வச்சாலும் கல்யாணத்துக்குன்னு ஒன்று போனீங்கன்னா சாப்பிடாம வராதிங்க சார். எவ்வளோ வேலை இருந்தாலும் உயிரே போகிற சூழ்நிலை இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட்டுவாங்க. ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு ஸ்பூன்லேயாவது எதனா சாப்பிட்டுவாங்க. ஏன்னா இங்கே மிகப்பெரிய கர்மா சார். நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக வைக்கலங்க சார். கல்யாணத்தில் சாப்பாடு போகிற கான்செப்ட் பெரிய கர்மா டிரான்ஸ்ஃபர் சார். ஏன்னால் இப்போ தானே நம்ம வந்து இந்த நாட்கள் போக போக நாகரிகம் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து பொதுவாக வந்து சில பேர் சமைச்சா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பரம்பரை சாப்பாடு இருக்கு. ஒரு குலத்துக்கும் பரம்பரை சாப்பாடு இருக்கு. இவங்க சமைச்சா சாப்பிட மாட்டேன், இவங்க வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இவங்க இப்படி பண்ணா அப்படி போகக்கூடாதுல. இது எல்லாமே பரம்பரையா வந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன எப்படி நீர் வந்து பூமிக்குள்ளேயே மழையா உருவாகி திரும்ப பூமிக்குள்ளேயே உழுதோ, அதே மாதிரி இந்த சாபமும் இந்த பரம்பரைக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்க கல்யாணத்துல மட்டும்தான் யாருன்னே தெரியாத ஆள் யாரு சமைச்சான்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா நம்ம போய் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றப்போ இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு இந்த சாபம் இருக்கிறது யாருமே தாழ்த்தப்பட்டது கிடையாது சார். எல்லாமே உயர்த்தப்பட்டது சார். அப்படி இருக்கிற அந்த சாபம் வந்து மாறுதுங்க சார். இது வந்து ஆன்மீகமா அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பொதுவா ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு வீட்டுல சாப்பிட்றது ஒரு வித்தியாசம் இருக்குங்க சார். ஹோட்டல்னா ஒரு காய்கறி வாங்கினா ஒரு நாள் இருந்து நம்மளுக்கு கொடுப்பான். வீட்டிலனா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் கல்யாணத்துல மட்டும்தான் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே சமைச்சு எல்லாமே புதுசாவே போடுறான். அப்படி இருக்கிறப்ப இயற்கையாக உங்க உடம்புக்கு நல்லதுன்றாங்க. நான் குறிப்பிட்ட ஒரு 4 கம்யூனிட்டி சார்ந்த ஒரு சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணும்போதுங்க சார், இது பரம்பரை